ஹாய் டெமோஸ். இன்னைக்கு டிஎன்பிசியில் நம்ம ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஷின் வித் எக்ஸ்பிளனேஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கொஷின் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ சிவாஜி வந்து இண்டிபெண்டன்ட் கிங்காக வந்து எந்த பிளேஸில் வந்து அவரை வந்து ஆக்குனாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ராய்காத். ஸோ சிவாஜி வந்து கிங் அந்த க்ரௌனா வந்து இண்டிபெண்டன்ட் கிங் ஆனது வந்து ஆப்ஷன் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா ராய்காத். ஸோ இந்த ராய்காத்ன்றது பேசிக்கலி என்னன்னா, ஸோ அது வந்து ஒரு ஃபோர்ட்டு. ஸோ அங்கே தான் வந்து இந்த மராத்தா ஆர்மிஸோட கேபிட்டல் எல்லாமே இருந்துச்சு. ஸோ அவங்க டிஃபென்ஸு, ஸோ சென்ட்ரலாக வந்து அங்கே தான் வந்து அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணாங்க. ஸோ அந்த பிளேஸ்லாம் வச்சு சிவாஜி வந்து இண்டிபெண்டன்ட் கிங்காக வந்து க்ரௌன் பண்ணுவாங்க. ஸோ சிவாஜி வந்து நம்மளுக்கு தெரியும் சத்ரபதி சிவாஜின்னு சொல்லுவாங்க. ஸோ இவர் வந்து ஒரு மராத்தா ரூலர். ஸோ இந்த விஷயம் வந்து எப்போ நடந்துச்சு, அவர் வந்து இண்டிபெண்டன்ட் கிங்காக எப்போ ஆக்குனாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் 6, 1674 தான் வந்து கிங் ஆக்குனாங்க. இந்த ஃபங்க்ஷன் யார் பண்ணா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்டிட் காஹா பட்டேன்றவர் தான் அந்த ஃபங்க்ஷன் பண்ணாரு. ஸோ இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இவர் வந்து ஒரு ஸ்காலர், அந்த காலத்தில் ஒரு அறிஞர் மாதிரி. ஸோ வாரணாசியிலேருந்து வந்த ஸ்காலர். ஸோ இவர் தான் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து பண்ணியிருப்பாரு. ஸோ ஜூன் 6, 1674 சிவாஜி வந்து இண்டிபெண்டன்ட் க்ரௌண்ட் கிங்காக வந்து ஆக்கியிருப்பாங்க. ஸோ மற்ற ஆப்ஷனில் இருக்க பிளேஸில் இப்போ சூரத் வந்து என்னன்னு பார்த்துட்டிங்கன்னா, ஸோ இது வந்து ஒரு ட்ரேட் பிளேஸாக இருந்துச்சு. ஸோ சிவாஜி வந்து இந்த இடத்துல ரைட் பண்ணி அந்த பிளேஸ் வந்து எடுத்துட்டாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து அகமதாபாத். ஸோ இது பேசிக்கலி வந்து முகல் எம்பரர் கண்ட்ரோலில் இருந்துச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பூனா. ஸோ இப்போ இருக்கிற புனே தான் அந்த காலத்தில் பூனா. ஸோ இது வந்து எதுக்காக பார்த்தீங்கன்னா சிவாஜியோட ஏர்லி லைஃப் வந்து அந்த பூனால தான் இருக்கும். ஸோ இதுதான் அந்த மற்ற ஆப்ஷன். ஸோ சிவாஜி வந்து எங்கே இண்டிபெண்டன்ட் கிங்காக க்ரௌன் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோட ஆப்ஷன் வந்து ராய்காத். தேங்க்யூ.